நம்முடைய தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்காங்களா பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் சூரியன் 10 நிமிஷம் முந்தி ஓடிக்கொண்டிருக்கேன், தெரியல எப்படி என்று. எனவே நாங்கள் இந்த புதிய மாதத்திலே ஒரு 2வது பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவன் எங்களோடு கூட அவர் பேச அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேள்விக்குறியோடு கண்ணீரோடு நெருக்கத்தோடு நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதித்து அனுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்திலும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரியவர், அதிசயமானவர். நீர் வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குறவர். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவரே அந்த 100க்கு அதிபதி சொன்னான். ஆண்டவரே, அப்பா ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையை ஆண்டவரே நீங்கள் அனுப்புங்க. ஆண்டவரே, நீங்கள் அவர்களை சொஸ்தமாக்குங்க, குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறீங்க, உங்களுக்கு மூச்செடுப்பதற்கு சுவாசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தேவன் சுகமாக்க போகிறார். அப்படியான ஒரு நபர் இருப்பீங்கள்டா, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த சரீரத்திலே சுவாச பையிலே இருக்கிறான எல்லா பலகீனங்களும் எப்பொழுது நீங்கும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய வல்லமை ஆண்டவரை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மூச்செடுப்பதற்கு பாவியானவரே, பலவீனமாக இருக்கிற, எடுக்க முடியாதபடிக்கு திணறுகிற ஆண்டவரே அந்த சகோதரனை அந்த சகோதரி நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, உங்களுடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுங்க. தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. அந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, நாங்கள் இன்றைய நாளிலும் ஒரு தலைப்போடு நாங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் த டைம், அதாவது இதுதான் ஒரு நல்ல நேரம், அல்லாவிட்டால் இதுதான் நேரம். திஸ் இஸ் த டைம், ஆன் த டைம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நேரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? வீணடிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சாப்பாட்டை வீணடிக்கிறோம், காசை வீணாக்குகிறோம், அதே மாதிரி எங்களுடைய சரீரத்துடைய ஆரோக்கியத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணுகிறோம். அதே மாதிரி இன்றைக்கு டைமை நாங்கள் என்ன செய்கிறோம்? வீணாக்குகிறோம். ஒரு நிமிஷம் மிகவும் பெருமதியானது. நீங்கள் பார்க்கலாம், பணத்தை நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா பிறகு கொஞ்ச நாளில் உழைச்சிடலாம். ஆனால் உங்கள் டைமை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யலை? அதை பிடிக்கல. 2024 நாங்கள் என்ன செய்யலை, நினைச்சாலும் நாங்கள் பார்க்கல. ஆனால் நேரம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு புஸ்தகத்தை, ஜோனாவுடைய புஸ்தகம், எத்தனை பேருக்கு தெரியும் ஜோனா? ஓகே, இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஜோனா என்பது அவருடைய பேரில் இந்த புத்தகம் இருக்கிறது. இவருடைய இன்றைக்கு கதையை அல்லாவிட்டு அவருடைய உண்மையான சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள் ஜோனா என்பதான அந்த புத்தகம், பைபிளில் இருக்கிற அந்த ஜோனா புத்தகம் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இது ஒரு புராண கதை அல்ல. ஜோனா, இந்த கதை, இந்த சம்பவம் உண்மையான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்குள்ளாக தேவன் எங்களோடு இந்த ஜோனா 1ஆம் அதிகாரத்தில் 17 வசனங்கள் இருக்கிறது. இந்த 17 வசனங்களை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, நாங்கள் அதுக்கு முன்பதாக ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தேவனுடைய செய்தியை கேட்கலாம்.
பாருங்க. ஐயோ கடவுளே, பாய்மரத்தை சுருட்டுங்க, அந்த கயிறை இழுத்து கட்டுங்க, திறப்புகளை மூடுங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரக்கையெல்லாம் இறுக்கமா கட்டுங்க. கப்பலை திருப்புங்க, அலை வர்ற பக்கமா திருப்புங்க. ஐயோ, கப்பலுக்குள்ள நிறைய தண்ணி புகுந்துடுச்சு. சரக்கையெல்லாம் கடல்ல தூக்கி வீசுங்க, எல்லாத்தையும் சீக்கிரம். வீசுங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த புயலுக்கு தெய்வங்க தான் காரணம். யஷ்மான், மேல்காய். பாகால், எங்களை காப்பாத்து, காப்பாத்து. அவன் எங்க இருக்கான்? அவன் கீழே இருக்கான், கீழே இருக்கான். என்ன தூங்கிட்டு இருக்க? எந்திரி. நீயும் கடவுள் கிட்ட வேண்டிக்கோ. உண்மை கடவுள் ஒருவேளை இறக்கப்பட்டு நம்ம உயிரை காப்பாத்தலாம். குலுக்கல் போட்டு பார்க்கலாம். இந்த புயலுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சிடும். அவன்தான். நமக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? இதுக்கு காரணம் உண்மை கடவுள் தான். என்னாலதான் அவர் இந்த புயலை வர வச்சிருக்காரு. உனக்கு எந்த ஊரு? நீ எங்க இருந்து வர? நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு எபிரேயன். பரலோக கடவுளான யெகோவாவை வணங்குறவன். அவர்தான் கடலையும் நிலத்தையும் படைச்சவர். நான் அவரோட தீர்க்கதரிசியா இருந்தேன். நீ என்ன தப்பு செஞ்ச? கடவுள் என்னை நினைவேக்கு போய் ஒரு செய்தி சொல்ல சொன்னாரு. ஆனா நான் ஓடி வந்துட்டேன். கடலெல்லாம் அடங்கணும்னா நாங்க உன்னை என்ன செய்யணும்? சீக்கிரம் சொல்லு. என்னை தூக்கி கடல்ல வீசிடுங்க. அப்ப கடல் அலைகள் அடங்கிடும். நீங்க இந்த பயங்கரமான புயல்ல சிக்கி தவிக்கிறதுக்கு நான் தான் காரணம். அவனை தூக்கி வீசுங்க. அவன் செத்துருவான். யெகோவாவோட தீர்க்கதரிசியை கொன்னுட்டா அவர் நம்மள சும்மா விட மாட்டாரு. யெகோவா அவனை நினைவுக்கு போக சொல்லியிருக்காரு. அவனை கடல்ல வீசிட்டா அவர் கோபப்பட மாட்டாரா? துடுப்புகளை எடுத்துக்கோங்க, கப்பலை வேகமா ஓட்டுங்க. அங்க கரை தெரியுது. சீக்கிரம், வேகமா வேகமா. ஒரு பிரயோஜனமும் இல்ல. யோனா சொன்ன மாதிரியே செய்ய வேண்டியதுதான். யெகோவாவே, இவனோட உயிருக்காக எங்க உயிரை எடுத்துறாதீங்க. ஒரு அப்பாவிய கொன்ன பழிய எங்க மேல போட்டுறாதீங்க. யெகோவாவே, உங்க விருப்பப்படிதானே எல்லாம் நடந்திருக்கு.
நமக்காக அவன் உயிரையே கொடுத்திருக்கான். நம்ம தெய்வங்க நம்மளை காப்பாத்தல. நம்மளை காப்பாத்தின அவனோட கடவுளுக்கு நாம பலி செலுத்தணும். ஓகே, இது ஒரு படம் இல்லை, உண்மையான சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. நாங்கள் இதில் இருந்து இன்றைக்கு ஆண்டவர் எங்களோட கூட பேச போகிறார். பக்கத்தில் யாராவது ஜோனா இருந்தாண்டா தட்டி எழுப்பி விட்ருங்க. ஆமென். ஓகே, நாங்கள் பார்க்கலாம். இந்த வேதாமத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று ஓல்ட் டெஸ்டமெண்ட், இன்னொரு நியூ டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. 16 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய தீர்க்கதரிசியாக இந்த ஜோனா தீர்க்கதரிசன நூல்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க, நிறைய அதிகாரம் இல்லை. முதலாவது அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தில் அந்த யோனாவுடைய வாழ்க்கை, அவர் யார், அவர் என்ன செய்கிறார், அவருடைய தொழில் என்ன, அவர் எப்படிப்பட்ட செய்தி அவருக்கு கிடைத்தது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். ஜோனா 1வது அதிகாரம் 1வது வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கிடைக்கிறது. யாருக்குன்னா ஜோனாவுக்கு. என்ன செய்தி? என்ன செய்தி? நீ நினிவேக்கு போகணும். இந்த ஒரு செய்தி மட்டும்தான் இதில் ஆண்டவருடைய செய்தி. இந்த இதில் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோனாவுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்றது இந்த ஒன்று மட்டும்தான். இந்த புத்தகத்தில் ஒரே வசனம் மட்டும்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தியாக இருக்கிறது. நினிவே என்னும் நகரம், நினிவே நகரத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்ட யோனா அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போனதுடன் தொடர்புடைய விடயங்கள் தான் மிச்சம் இருக்கிறது. எங்கே அவர் ஓடி போனார், எப்படி ஓடி போனார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைகளை அவர் கீழ்ப்படியாமல் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர் ஓடி போகிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்லைட்டை நீங்கள் போடுங்க. முதலாவது ஸ்லைட், அந்த 3வது, தேவனுடைய தீர்க்கதரிசி, the prophet of God. அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசி என்பது யார் என்று பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைடை போடுறீங்களா? தேவனுடைய தீர்க்கதரிசி என்பது தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பது. தேவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிற பொழுது அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வார்னா, அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த தீர்க்கதரிசி மக்களுக்கு போய் சொல்லுவார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை. இதை நீங்கள் பார்க்கலாம். எரேமியாவாக இருக்கலாம், ஏசாயாவாக இருக்கலாம், ஆகாயா இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாத்தான் இருக்கலாம். இவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை என்ன செய்தார்கள்னா வாங்கினார்கள். அந்த தீர்க்கதரிசி மக்களுக்கு கொண்டு போய் தேவனுடைய வாயாக இருந்து செயற்படுதான் தீர்க்கதரிசி. இதுதான் உண்மையான தீர்க்கதரிசி. 2வது நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி? ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகள் வருவதில்லை, தேவனிடத்திலிருந்து செய்திகள் இல்லை. ஆனால் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வார்னா மக்களிடத்தில் போய் செய்திகளை சொல்லுவது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார். இந்த காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்கிறார்கள். எப்படி? ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு செய்தி வருவதல்ல, ஆனால் மக்களிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். இது நீங்கள் பார்க்கலாம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே அது நடக்க போகுது, இது நடக்க போகுது. ஒரு சிலர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றாலும் நிறைய பேர் சும்மா அடித்து வர்றது, சும்மா சொல்கிறது வார்த்தை இல்லாமல். ஆனால் இங்கே யோனாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை வருகிறது. 3வது ஸ்லைட். தேவனுடைய வார்த்தை வருகிறது, ஆனால் செய்தியை அந்த தீர்க்கதரிசி தனக்குள்ளே வைத்திருக்கிறார். இதுதான் யோனா. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி. கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி இவர் யார் என்று பார்த்தீங்கன்னா யோனா. அவருக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஆனால் அவர் அந்த வார்த்தையை மக்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? தயங்குகிறார். அதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால்
ஒரு வேலை ஒன்றை செய்கிறார். நீங்கள் பார்க்கலாம், நான் 3 காரியங்களை இதில் நான் உங்களோடு கூட நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஜோனா, 1 அதிகாரம் 1-4 வரையான வசனங்கள். கப்பலின் அடித்தளத்தில் ஜோனா, அதாவது 1 ஜோனா 1 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். கடலின் ஆழத்தில் ஜோனா. ஓகேயா? முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஜோனா, கப்பலின் அடித்தளத்தில் ஜோனா, கடலின் ஆழத்தில் ஜோனா. இதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், நீங்கள் அடுத்த ஸ்லைட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜோனாவுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. ஆனால் ஜோனா என்ன செய்கிறாருண்டா, அந்த செய்தியை அவர் கேட்டுட்டு என்ன செய்கிறாருண்டா, ஜோப்பா, அதாவது அவர் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் அந்த நினிவே இருக்கிறது. ஆனால் இந்த ஜோனாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருண்டா, அவர் நிறைய தூரம், எவ்வளவு தூரம்ண்டா கிட்டத்தட்ட 2550 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் என்ன செய்கிறார், ஓடி போகிறார். ஆனால் இந்த நினிவே எருசலேமுக்கு பக்கத்தில் இருந்தது, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 55 மைல்கள் மட்டுமே. ஆனால் இவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு 2500க்கு அதிகமான மைல்கள் அவர் என்ன செய்கிறார்னா பிரயாணம் செய்கிறார். ரைட், இதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனா புஸ்தகத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஜோனா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறது. அதனால இவர் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தை நாங்கள் எப்படி நாங்கள் வீணடிக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வேலையை எப்படி நாங்கள் வீணடிக்கிறோம், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வாயாக அந்த காலத்திலே செயற்பட்டார்கள். மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கொண்டு போனார்கள். தீர்க்கதரிசி என்பதற்கு என்ன அர்த்தம் என்பது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாயாக செயற்படுவது. அதற்கு எபிரேயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், நபி என்று சொல்லுவார்கள் என்ற பதம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நினிவே சமாரியாவுக்கு வடக்கே இருக்கிற 550 மைல் தூரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திற்கு தான் அவர் போக சொல்கிறார். இந்த நினிவே எதாண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இடம், இது சரித்திரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறதான இடத்துல ஈராக் என்கிறான அந்த இடம்தான் அந்த நினிவே அந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட பேர். இது யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த நோவாவுடைய காலத்துக்கு பிற்பாடு நோவாவுடைய பேரன் ஒருவர் எழும்புகிறார். நிம்ரோத் என்கிறதான ஒருவர் எழும்பி அந்த பட்டணத்தை, அந்த நினிவே பட்டணத்தை கட்டுகிறார். எப்படி கட்டினார்கள்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜலத்தினால ஆண்டவர் இந்த இடத்தை அழிக்கிறார். எதை அழிக்கிறார்? இந்த உலகத்தை அழிக்கிறார். அப்பொழுது நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதற்குள்ளே உன்னுடைய குடும்பம், மிருகங்கள் எல்லாத்தையும் நீ ஏற்று. அப்படியே நோவா செய்கிறார். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஜலம் குறைந்து விட்டது. இதற்கு பிற்பாடு மக்கள் வளர ஆரம்பித்தார்கள். மக்களுடைய பெருக்கம் ஆரம்பித்த பொழுது இந்த நிம்ரோத் என்றவன் என்ன செய்தான்டா, எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்லுகிறான், இனிமே எந்த பெரிய தண்ணி வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி நாங்கள் இருக்கணுமெண்டா என்ன செய்வோம்டா, நாங்கள் ஒரு வானத்தை தொடக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம், ஒரு உயரமான ஒரு இடத்தை கட்டுவோம் என்று சொல்லி மக்கள் எல்லாம் ஒரே பாசையாக இருக்கும்படியாக, ஒன்றாக கூடி இருக்கும்படியாக செய்கிறான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசைகள் தாறுமாறாக்கப்பட்டது. இந்த பாபேல் என்றதான இந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி இந்த மக்களுடைய பாசைகளை தாறுமாறாக்கினார். ஒருவர் பேசுகிற பாசை ஒருவருக்கு புரியவில்லை. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 பாசைகளாக பிரிந்து மக்கள் குழு அங்கங்கே சிதறி வாழ்ந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த ஜோனா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. ஜோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. எப்படி என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார், தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அப்படி என்றால் அவர் தேவ சமூகத்திலே அவர் இடந்திருக்க வேண்டும். அதனால இவருக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. தேவனுடைய செய்தி
தீர்க்கதரிசியின் மூலமாகவே மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அந்த காலத்திலே யோனாவுக்கு இந்த தீர்க்க தரிசனம் கிடைத்ததுனால அவர் என்ன செய்கிறார்னா அதை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அதை வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் இருக்கிற அந்த ஈராக் அந்த பட்டணம் தான் அந்த காலத்திலே அந்த தேவனால் அழிக்கப்படுவதற்காக இருந்த பட்டணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் தேவன் இந்த நினிவே பட்டணத்தை அழித்தார்னா அந்த மக்கள் பாவம் செய்தார்கள். அந்த மக்கள் கொடூரமான பாவங்களை அந்த காலத்திலே அவர்கள் செய்ததாக ஆய்வுகள் சொல்லுகிறது. இங்கே பார்க்கலாம், தேவன் முன்னறிவிப்பின்றி ஒரு மக்களை அவர் என்ன செய்ய மாட்டார், தண்டிக்க மாட்டார். தூங்குறீங்களா? ஓகே, தேவன் நல்ல தேவன். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய தேவன் அன்பில்லாதவர், அவர் அடிக்கிறார், அவர் மக்களை கொல்லுகிறவராக இருக்கிறார் என்று எண்ணுகிறோம். ஆனால் அப்படி அல்ல, மாறாக புதிய ஏற்பாட்டிலே எப்படி அன்புள்ளவராக இருந்தாரோ அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் அன்புள்ளவராக இருந்தார். எப்படி இந்த மக்களை அவர் அழித்திருக்கலாம் ஒரே அடியாக, ஆனால் அவர் என்ன செய்கிறார், எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். முன் அறிவிப்பை கொடுப்பதற்காகவே இங்கே யோனாவை அவர் தயார்படுத்துகிறார். அவர் இரக்கமற்ற ஒரு கடவுள் அல்ல, அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கலாம், மக்கள் மனம் திரும்புவதற்காக தேவன் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து இருக்கிறோம், ஆண்டவர் எங்களிடத்தில் பார்க்கிறார், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் அவரிடத்தில் வருவதை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், பாவத்தால் நிறைந்திருக்கும் உலகை உடனடியாகவே தண்டிக்காமல் மக்கள் மனம் திரும்புவதற்கு அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் கிறிஸ்தவர்களாகிய நம்மை அவருடைய செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கும்படியே எங்களை அனுப்புகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்த பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை? அதுதான் மத்தேயு 28வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராகுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்ததை அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அவகாசம்? இந்த உலகம் அழிய போகிறது, அல்லாவிட இந்த உலகம் இல்லாமல் போக போகிறது. இது சிலருக்கு கேட்கிற பொழுது ஒரு பயமாக இருக்கும், சிலருக்கு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சும்மா ஒரு புராண கதைகள் மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக்கிட்டா, இந்த சயின்டிஸ்ட், இந்த உலகம் விஞ்ஞானம் எப்பொழுது வந்ததுண்டா, அது வாரதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் இந்த உலகத்தை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி தொங்குகிறது அந்தரத்திலே, நட்சத்திரங்கள், கோள்கள், இவைகள் எல்லாவற்றையும் எப்படி ஆண்டவர் உருவாக்கினார், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, சொல்லி வச்சிருக்கிறார். அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் கடைசி நாட்களிலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது வேதாகமும் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் இப்போ என்னென்னா ஒரு அவகாசத்தை எங்களுக்கு கொடுக்கிறார், மனம் திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன போய் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுவதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்க, ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்திலே ஒரு மனிதன் அல்லாவிட்டால் ஒருவர் இருக்கிற பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீரில் ஒருவர் தவறுதலாக விழுந்து விட்டார். அவர் காப்பாற்றப்படுவதற்காக அல்லாவிட்டால் தப்புவதற்காக அவர் துடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு நீச்சல் தெரிந்த ஒரு நபர் என்ன செய்வீங்க? நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமா? அல்லாவிட்டால் ஒரு வீடு நெருப்பெறிந்து கொண்டிருக்கிறது, ஒரு வீடு, குடிசை, பலக வீடு, நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க, உங்களோட வீடு எரியலை, நீங்கள் என்ன செய்வீங்க? தண்ணி ஊதி அணைக்க பார்ப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒன்றை அறியாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்தை நோக்கி அல்லாவிட்டால் பாவத்தை நோக்கி, அவர்கள் பாவமே சிலருக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா,
ஜோனாவை போல இன்றைக்கு எங்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுடைய வீட்டிலையா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களையா இருக்கலாம், ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். இன்றைக்கு தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதாகம் பேதுரு சொல்லுகிறார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம். சிலர் சொல்லுகிறார்கள் 2025 கூட வந்துட்டு இன்னும் ஒன்றுமே நடக்கல உலகத்தில். ஆனால் சடன்லியாக அதே பேதுரு சொல்லுகிறார், அதாவது நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ, மனிதர்கள் அந்த நோவாவுடைய அந்த செய்தியை அவர்களை அலட்சியம் பண்ணார்கள். இது வந்து எங்களுடைய அப்பாட காலத்திலையும் இப்படி தான் இருந்தது, தாத்தாட காலத்திலையும் இப்படி ஒரு மழை வந்தது. ஆனால் சடன்லியாக இறுதியாக அந்த ஆபத்து வருகிற பொழுது மக்கள் தத்தளித்தார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, நாங்கள் மற்றவர்களுக்கு அவருடைய அன்பை சொல்ல வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தை இன்றைக்கு எட்டுகிறதால இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அழிவுகள், பெரிய நாசங்கள், பெரிதான காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்க்கலாம், இந்த நினிவே மக்கள் என்ன மாதிரி பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்றால், அவர்கள் கைதிகளை பிடிப்பார்கள். அந்த காலத்திலே இந்த நினிவே மக்கள் ஒரு பயங்கர ஒரு வல்லரசு மாதிரி, அதாவது ஆட்களை போய் பிடிப்பது, பட்டணங்களை கைது செய்வது, இப்படியான காரியங்களை செய்து கைதிகளை என்ன செய்வார்கள் என்றால் கொடூரமான சித்திரவதைகளை அவர்கள் செய்வார்கள். எப்படி என்றால் அவர்களுடைய உதடுகளை வெட்டி விடுவார்களாம். அதே மாதிரி உயிரோடு மனிதர்களுடைய தோள்களை உரித்து அவர்களை வெயிலில் காய வைப்பார்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு காரியத்தை செய்வார்கள், ஒரு இறந்து போன ஒரு பிணத்தை உயிரோடு இருக்கிறவர்களோடு கட்டி விடுவார்கள். இவ்விதமான காரியங்களை இந்த நினிவே மக்கள் செய்தார்கள். பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்கிறபடினால ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுடைய அக்கிரமம் எட்டியதால் அவர் என்ன செய்கிறார்டா, இந்த ஜோனாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை அழிக்கப் போகிறேன், ஆனால் அவர்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை நீ கொண்டு போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், தண்டனைக்கு முன்பதாக தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரும். ஆனால் எங்களுக்கு தேவன் சில எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற பொழுது, நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் அவருடைய அந்த இரக்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வாசிங்கள் ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். 4வது 5வது வசனம், ரோமர் 2:4-5. அல்லது தெய்வ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாங்கள் குணப்பட வேண்டும், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், நாங்கள் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அதே நேரத்தில் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் என்னென்னா பாவத்துக்கு மேலே, அக்கிரமத்துக்கு மேலே, அநியாயத்துக்கு மேலே அநியாயத்தை செய்ய 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 அவருடைய கோபாக்கினையும் அதிகமாக மாறும் என்பதை இந்த ரோமர் எங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது சும்மா நாங்கள் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே நல்ல பாட்டு, நல்ல அப்படி ஒரு சுமூகமாக, ஒரு சுமூத்தாக, ஒரு நல்ல ஒரு ஹம்மட் சூனாக இருந்துட்டு போனால் ஓகேன்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நிறைய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வியாதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கு? உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, நீங்கள் நினச்ச சாப்பாடு உங்களுக்கு இருக்குது, ஆனால் உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருந்தால் எப்படி இருக்கு? இதே மாதிரி தான் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய காரியங்களை விரும்புகிறார்கள், நல்லந்தான். ஆனால் அதே நேரத்தில் சில தவறுகளை, சில காரியங்களை சுட்டி காட்டுகிற பொழுது நாங்கள் மனம் திரும்புவது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய காலில் ஒரு புண் இருக்குது.
இந்த புண்ணை நீங்கள் என்ன செய்கிறீங்க, மாறக்கூடாதுன்னு சொல்லி அதை கட்டி கட்டி வைக்கிறீங்க. அது உள்ளுக்குள்ளே எல்லாம் தண்ணியெல்லாம் பூந்து அது சிதல் பிடிச்சி அது சீல் வடிஞ்சு அது அப்படியே உங்களுக்கு ரணமாக இருக்குது. தொட முடியல. யாரையும் தொட விடுறீங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறீங்கல்ல, எந்த மெடிசனும் நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்ச நாளில் இந்த காலை என்ன செய்வாங்க, வெற்றிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அது காய மாற்றப்பட வேண்டும். அதை நாங்கள் கொஞ்சம் கழுவ வேண்டும், அதை சுத்திகரிக்க வேண்டும், அதற்கான மருந்துகளை நாங்கள் போட வேண்டும். இப்படித்தான் இன்றைக்கு வார்த்தை, தேவனுடைய அந்த வசனம் எங்களுக்கு வருகிற பொழுது, நாங்கள் சில காரியங்களை செய்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை குணமாகிறது, எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, மறுரூபமாகிறது. இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கும் இதுவே காரணமாக இருக்கிறது. எது? மனம் திரும்ப இல்லை. சிலருக்கு இன்னும் அடிக்கு மேலே அடி, இன்னும் அந்த பிரச்சனைக்கு மேலே இன்னும் பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் இது கொஞ்சம் மாற்றி பாருங்க, கொஞ்சம் சிலதை விட்டுருங்க. சில விஷயங்களை நாங்கள் விடுகிற பொழுது ஆண்டவுடைய இரக்கம் எங்களுக்கு மேலே வரும். அதே மாதிரி நாங்கள் அந்த பாவத்திலே இயேசுவை அறிந்து கொண்டும் இன்னும் அந்த பாவத்திலே அதே விஷயத்தில் நீங்கள் இருப்பீங்கடா, உங்களுடைய மரணமும் சரி, அதே நேரத்தில் நீங்கள் நரகத்தை நோக்கி நாங்கள் போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னடா, எங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு தான் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வே. இது வழி, இது ஒரு மதம் அல்ல, மாறாக ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி. வேறு வழி இல்லை. வேறு நீங்கள் என்ன செய்தாலும் நோ. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு இந்த நல்ல ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய எச்சரிப்பின் செய்தி அனுப்பும் அளவுக்கு அவருடைய பாவம் அதிகமாக இருந்தது. நினிவே மக்களுடைய பாவம் அதிகமாக இருந்தது. ரைட், நாங்கள் அதுகளை பார்க்காமல் இந்த ஜோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் நிறைவு செய்யலாம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிற இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜோனா, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தபடினால்தான் அவருக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோனாவின் ஊராகிய சமாரியாவில் இருந்து அந்த வடக்கே இருக்கிற 550 மைல் தூரத்தில் தான் அந்த பட்டணம் இருக்கிறது, நினைவே. அவர் கழுதையில் போயிருந்தால் வேகமாக போயிருக்க முடியும். அந்த காலங்களில் அவர்கள் ஒட்டகங்கள், கழுதைகளை அவர்கள் பாவித்திருப்பார்கள். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி கிடைச்சோன்னே ஜோனா என்ன செய்கிறார்டா, அந்த பட்டணத்துக்கு நான் போகக்கூடாது, அந்த நினிவே மக்களுடைய அந்த இடத்துக்கே நான் போகக்கூடாது. ஏனென்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நினிவே மக்கள் தேவனால் மன்னிக்கப்படுவதை இந்த ஜோனா விரும்பவில்லை. பார்த்தீங்களா? இந்த ஜோனாவுடைய நோக்கம் என்னென்றா, இந்த நினிவே மக்கள் அழியணும், இந்த பட்டணம் அழிந்து நாசமாய் போக வேண்டும். அதுதான் ஜோனாவுடைய விருப்பமாக இருந்தது. ஏனென்றால் மக்கள் மனம் திரும்பினால் எப்படியும் அவர் அவர்களை மன்னிப்பார் என்ற மனநிலை ஜோனாவுக்கு இருந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்புகிற பொழுதுதான் தேவனால் காரியத்தை செய்ய முடியும். ஜோனாவுக்கு தெரியும், எப்படியும் நான் போய் அந்த பட்டணத்தில் நான் சொல்ல போகிறேன், அதாவது கடவுள் உங்களை அழிக்க போகிறாராம்ண்டு. ஆனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள். அதனால் தேவன் நான் சொன்ன செய்தி அங்கே நடக்காதென்ற ஒரு எண்ணம் யோனாவுக்குள்ள இருந்ததுனால அவன் அப்படி செய்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜூதர்களுக்குள்ளே இருந்ததான ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் மட்டும்தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டிய மக்கள். இது இஸ்லாமிலேயும் இருக்குது. இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் மாத்திரம்தான் கடவுளுடைய அல்லாஹ்வுடையவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். இதனால தான் இன்றைக்கு இந்த தீவிரவாதங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதே மனநிலை தான் யூதர்களுக்குள்ளே இருந்தது. இயேசு வருவதற்கு முன்பதாக பிரஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது யூதர்களுடைய எண்ணம் அல்ல, அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், அழிப்பதற்காகவே தேவன் அவர்களை படைத்தார் என்ற எண்ணம் இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய குழுக்கள் இருக்கிற, அதாவது தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோமா தமிழர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட வேண்டும், தமிழர்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இன்றைக்கு சீனர்கள் நினைக்கிறார்களா தங்களுடைய இனம் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மலாய்க்கார் நினைக்கிறார்களா? ஆனால் முழு உலகத்துக்கும் தேவனாக இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், இந்த இஸ்ரவேல், இந்த பெலஸ்தீன், இந்த பிரச்சனையில் நிறைய பேர் என்ன நினைப்பார்கள்னா, நாங்கள் இஸ்ரவேலுக்கு நாங்கள் ஆதரவு. சிலர்
பெலஸ்தீன் காசாவுக்கு ஆதரவு. ஆனால் அப்படி இல்லை, தேவன் எல்லா மக்களுக்கும் உரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வாசிக்கொள்ளுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 44வது 45வது வசனம். மத்தேயு 5 44 45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுடைய உபதேசத்தை பார்க்கிற பொழுது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. எப்படி என்றால், உங்களை சபிக்கிறவங்களை தான் நீங்கள் ஆசீர்வதிக்கணும், உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் எப்படி என்ன செய்கிறீங்க? வீட்டில் நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒருவர் ஒன்று செய்துட்டா நாங்கள் இன்னும் ஒன்று செய்யணும். ஆனால் ஆண்டவருடைய டீச்சிங்கை பார்த்தீங்கன்னா அவருடைய தியரி வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க, ப்ளஸ் பண்ணுங்கள். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இன்றைக்கி நாங்கள் ஏதாவது ஒரு எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை ஒரு செய்துட்டால் நாங்கள் அவரை வெறுத்துறோம். இவ்வளோத்துக்கு நாங்கள் விருப்பம் வேண்டாம், மேக்சிமம் எவ்வளோத்துக்கு நாங்கள் வெறுக்கணுமோ அவ்வளோத்துக்கு வருவோம். ஆனால் ஆண்டவர் இந்த மக்களுக்கு அவர் பார்த்து, அது ஜோனாவுக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ போ அந்த செய்தியை சொல்லண்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 35 மைல் தூரத்துக்கு அவர் பிரயாணம் பண்ணி அந்த கப்பல் எடுக்கிறார். எந்த கப்பல் எடுக்கிறார்டா? தர்சிஸ் கப்பலை எடுக்கிறார். பாருங்க, ஒரு பைத்திய மாதிரி அவர் நடக்கிறார். ஜோனா போக வேண்டிய திசை இந்த பக்கம், ஆனால் அவர் போகிறார் இந்த திசைக்கு. பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் ஆண்டவர் சொல்கிற திசைக்கு போகிறீங்களா இல்லை எதிர் திசைக்கு போகிறீங்களா? ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கப்பலேறி மொத்தமாக 2535 மைல்கள் தூரம் பிரயாணம் பண்ணுகிறார். அவ்வளவு பணத்தை அவர் கட்டி, அவ்வளவு தூரம் அவர் அவசரமாக பிரயாணம் வந்து அந்த யோப்பா பட்டணத்தில் கப்பலேறி அவர் என்ன செய்கிறார்டா, நல்ல ஒரு இடத்தை எடுக்கிறார். பெஸ்ட் கிளாஸ், நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சீட்டை அவர் பார்க்குறார். அடி தட்டில் போய் என்ன செய்கிறாருண்டா, ஜோனா தூங்குகிறார். என்ன பிளான்? அவருடைய இஷ்டவேல்ல இருந்தால் தான் அவர் பேசுறது எனக்கு கேட்கும். சமாரியாவில் இருந்தால் மட்டும்தான் அவர் பேசுறது எனக்கு கேட்கும். நான் தர்சிஸ், அதுவும் ஒரு கொடூரமான ஒரு இடம் தான், அங்கெல்லாம் கடவுள் இல்லை. அதனால நான் என்ன செய்கிறேன், தர்சிஸுக்கு போகிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு நிறைய பேர் பின்வாங்கி, நான் அங்கே இருந்தால் தான் எனக்கு ஓகேயா இருக்கு, இங்கே இருந்தால் டார்ச்சர் பண்ணுறாங்க, பேசியே கொள்கிறாங்க. இந்த ஜோனாவும் அவர் என்ன செய்கிறாண்டா, தர்சிஸுக்கு போகிறேன். அங்கே போயிட்டா ஓகே, சோழி இல்லை. ஏனென்றா அவருடைய அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் ராஜினாமா செய்கிறார், அதை அவர் ரிசைன் பண்ணுகிறார். இந்த ஊழியம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த முடிவோடு தான் அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துக்கு போகிறார். ஆனால் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிங்க. ஜோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி செய்கிற ஒரு தவறினால, ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு பிள்ளை செய்கிற தவறினால சுற்றி இருக்கிற மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனெண்டா இந்த ஜோனா நினைச்சார், ஓகே சமாரியாவிலிருந்து நான் வெளியாயிட்டா எல்லாமே ஓகே ஆயிரும். ஆனா கர்த்தர் கடலை கொந்தளிக்க பண்ணினாராம். சங்கீதம் இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 33:7, அவர் சமுத்திரத்தை, சங்கீதம் 33:7, அவர் சமுத்திரத்தின் ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைப்பார். அதே மாதிரி 65, சங்கீதம் 65:7 சொல்லுகிறது,
சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அவர் அமர்த்த பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சாதாரண தேவன் அல்ல. சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்கவும் அவருக்கு முடியும். சமுத்திரத்தை அலைகளை உண்டு பண்ணவும் அவரால் முடியும். எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோனாவுடைய முடிவு என்னண்டா, தேவன் கொடுத்துள்ள பணியை அவர் இடையிலே விட்டுவிட்டு, தேவன் கொடுத்த பணியை அவர் இடையிலே விட்டுவிட்டு நம்மால் எங்கும் சென்றுவிட முடியாதென்ற அந்த மனநிலை யோனாவுக்கு இல்லை. அவர் என்ன செய்தார்டா, அங்கே போனால் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைச்சபடி நான் வாழலாம் என்று. ஆனால் தேவன் அவர் சமுத்திரத்திலே அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் ஜோனா அந்த இடத்திலும் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் என்னடா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை நீங்கள் இடையில விட்டுட்டு ஒரு நாளும் போகக்கூடாது. ஏண்டா, உங்களை அவர் தெரிவு செய்துட்டார், உங்களை அவர் அழைச்சிட்டார். இந்த அழைப்பு மிகவும் முக்கியமானது. தான் நான் போன வாரம் சொன்னேன். சொல்ல கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது. இந்த ரோமர்கள் என்ன செய்வார்கள்னா, அந்த காலத்து ரோம படை வீரர்களுக்கு இந்த ஹெல்மெட், இந்த கவசம், ஷூ இதெல்லாம் இருந்துச்சா. முன்னுக்கு பட்டயம், இந்த ஏதாவது எதிரிகள் தாக்க வருகிற பொழுது அந்த கேடகம். ஆனால் அந்த ஒரு சோல்ஜர்ஸ் திரும்பி ஓடக்கூடாது. பின்னுக்கு அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லையா. முன்னுக்கு தான் எல்லாம் பாதுகாப்பு. நீ முன்னோக்கி எவ்வளவு தூரம் நீ போகலாம், பின்னுக்கு திரும்பினேண்டா ஒரே வெடிதான். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு இதை மிகவும் ஒரு உன்னதமான ஒரு மகிமையான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். வெளியில் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய டிரைவர்ஸ் இருக்கலாம், நிறைய லோயர்ஸ் இருக்கலாம், நிறைய டாக்டர்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாருண்டா, இது உங்களுக்கு மட்டும்தான் விசேஷமானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேறொரு ஜோனாவை பார்த்துருக்கலாம், வேறொரு மோசையை பார்த்துருக்கலாம், வேறொரு பவுலை பார்த்துருக்கலாம், வேறொரு பேதுருவை பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் எங்களை தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே எங்களை தெரிவு செய்துட்டார். நீ தான் இருந்தால், உனக்கு தான் அந்த கிருபையை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு தான் அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன். எனவே இந்த யோனா என்ன செய்கிறாண்டா, எல்லாத்தையும் நான் ராஜினாமா செய்துட்டு எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டு நான் போய் தனியாக செட்டில் ஆயிடுவோம், வேறு இடத்துல போய் நான் செட்டில் ஆயிடுவோம்னு அவர் போகிறார். ஆனால் ஆண்டவர் விடையில். இன்னொன்று, தேவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தலையிடாமல் இருப்பதற்கு எங்கும் ஓடி ஒளிந்து விட முடியாது. இதை நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே தலையிடக்கூடாது, அப்போ ஈப்போவில் போய் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே தலையிடக்கூடாது, வேறு ஒரு நாடுக்கு துபாயில் போயிருப்போம். முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறேன்டா, அது நீங்கள் தான். எங்கே போனாலும் என்ன செய்யலை, விட மாட்டேன், தூக்கிட்டு வந்துடுவார். எனவே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோனா என்ன செய்கிறார்டா, அவர் ஓடி போகிறார். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடுவது தான் அவருடைய நோக்கம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார், செய்வார். தேவன் நீங்கள் பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள். தேவனோடு இருக்கிற பொழுது நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. ஓ, இயற்கைகள், பழங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். ஆனால் அவன் அந்த ஏவாள் தேவனுடைய சமூகத்தை விட்டு போய் அந்த சர்ப்பத்தோடு பேசுகிறார். அதனால் பாவம் அவர்களுக்கு வந்தது. ஆண்டவர் திரும்பவும் வளமையாக வருகிறார் இவர்களோடு பேசுவதற்கு, உலாவுவதற்கு, அவர்களோடு உறவாடுவதற்கு. ஆனால் இவர்கள் ஒழித்து விட்டார்கள். ஏன் ஒழித்தார்கள்? அவர்களுக்குள்ளே இருந்த பாவம். இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளே நாங்கள் வர முடியாதுக்கு எங்களுக்குள்ளே ஒரு விதமான பாவம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. வாலிபர்கள் விசேஷமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் சிந்தித்து பாருங்க. என்ன செய்கிறீங்க? இன்னும் அந்த அடிமைத்தனம் இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில்? விட்டுருங்க. இயேசுவோடு இருக்கிற அந்த உறவை விட, அவருடைய சத்தத்தை விட உங்களுக்கு வேறு எது இந்த உலகத்தில் பெஸ்டானது?
நீங்கள் பாருங்க, அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயத்துக்கு நாங்கள் பார்க்கலாம். கப்பலின் அடித்தளத்தில் ஜோனா. இப்போ அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் இப்போ கப்பலுடைய அடித்தளத்தில் என்ன செய்கிறார்? காசெல்லாம் கொடுத்துட்டு, அவர்களிடத்தில் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இவர் போய் நல்ல ஒரு சீட்டில் அவர் உட்காருகிறார். என்னண்டா, அடித்தட்டில் அவர் இருக்கிறார். கப்பலே கதி கலங்கி போயிட்டு எப்படி ஆடுகிறது, எல்லாரும் சாக போகிறார்கள், விழுகிறார்கள், கயிறெல்லாம் அருகிறது, எல்லா ஜாமனையும் போடுகிறார்கள், கூக்குரல் சத்தம், எல்லா கடவுளையும் அவர்கள் கும்பிடுகிறார்கள், அந்தந்த பேரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஜோனாவுக்கு நல்ல நித்திரை. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு நித்திரையாக இருக்கு. அதான் சொல்லுவார்கள், இந்த தூங்குறவனை டக்குன்னு என்ன செய்யலாமா? எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது, அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். இந்த ஜோனாவும் ஒருவேளை நடிச்சாரா தெரியல, இப்படி கப்பல் ஆடுது. ஆனால் அவருக்கு என்ன ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. இருமாப்பு. நீங்கள் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய அந்த இடத்தை, அவங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்தானத்தை நீங்கள் விட்டு விலகிட்டீங்கடா, உங்களுக்குள்ள அந்த ஒரு கடினம் வந்துடும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கையாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கடா, ஏன் அவர் அவ்வளவு நித்திரையண்டா, சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், யூத ரபாய்மேர் சொல்லுகிறார்கள், அந்த 35 கிலோ மைல் தூரம் அவர் சமாரியாவிலிருந்து ஜோப்பாவுக்கு வந்தபடினாலே ஒருவேளை களைப்பாக இருந்திருக்கலாம்னு சொல்லுகிறார். தெரியல. ஆனால் ஜோனா உறங்கி கொண்டிருக்கிறார். கப்பல் கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த கொந்தளிப்பு கூட ஜோனாவுடைய நித்திரையை குழப்ப முடியாமல் போயிடுச்சு. அவ்வளவுக்கு அவர் நித்திரை செய்கிறார். இன்னொரு தூக்கம் அவருக்கு வந்திருக்கலாம், இனிமேல் தேவன் என்னுடைய வாழ்க்கையில தலையிட மாட்டார். அதுவும் ஒரு தூக்கம் வந்திருக்கு, இனிமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தலையிட மாட்டார். ஓகே. ஒருவன் எப்பொழுதும் தன் நிலையை மறந்து நித்திரையில் தன் காலத்தை போக்க முடியாது. நல்ல ஒரு பாடம் ஜோனா எங்களுக்கு கற்றுத்தருகிறார். நீ ஒரு நாள் தூக்கத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு நீ போக முடியாது. தூங்கிக் கொண்டே உறங்கிக் கொண்டே இருந்தீங்கடா. இன்றைக்கு தூக்கம் போல சில மாயையான சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உறங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன? இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், சில ஆடம்பரங்கள், சில களியாட்டுகள், ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு அதில் நாங்கள் மயங்கி போயிருக்கலாம். ஓ இதுதான் வாழ்க்கை, ஓ இதுதான் எங்களுடைய. ஆனால் அது ஆபத்தில் கொண்டு போய் முடிந்து விடும் என்பதை யோனா உடைய புஸ்தகம் எங்களை காட்டுகிறது. பிரச்சனையை மறக்க நித்திரையை நாடினாரோ எங்களுக்கு தெரியல. ஆனால் எந்த நித்திரையை நாடினாரோ அந்த நித்திரையை அவருக்கு பிரச்சனையாக மாறிட்டு. ஹல்லேலூயா. சில இடங்களில் நீங்கள் இருக்கிற பொழுது, நீங்கள் சில தவறுகளை செய்கிற பொழுது நீங்களே உங்களை காட்டி குடிச்சிருவீங்க. அவர்கள் கேட்கிறார்கள், ஓ இவ்வளவு பேர் நாங்கள் இங்கே இவ்வளவு வேலை செய்கிறோம், இவ்வளவு காரியங்களை செய்கிறோம், நாங்கள் ப்ரே பண்ணுகிறோம் வேறு வேறு கடவுளை, ஆனால் ஒருவன் மாத்திரம் எப்படி நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். இதில் நீங்கள் பார்க்கலாம், என்ன பரிதாபம் என்றால், ஒரு தீர்க்கதரிசியை கடவுளை அறியாத ஒரு நபர் தட்டி எழுப்புகிறார், ஏ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அறிந்த எங்களை சில நேரங்களில் நாங்கள் கூட சோர்ந்து போகலாம். ஆனால் உலகத்தான் சொல்லுவான், ஏய் நீ ஜெபிச்சா அது நடக்கும். அவ்வளவுக்கு யோனாவுடைய நிலை மாறிவிட்டது. நீங்கள் உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் மறக்கிற பொழுது மற்றவர்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி நீங்கள் ரோங்காக செயற்படுறீங்கன்னு. ஆனால் நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். ஆனால் யோனாவை இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றா, தூக்கி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், மேலே கொண்டு வருகிறாங்க. கொண்டு வருகிற பொழுது ஒரு அந்த காலத்து வழக்கம் இருந்து சீட்டு போடுறது. இது அந்த காசு சீட்டு இல்லை, யாருடைய பேருக்கு இந்த இது விழுகிறதோ அவர்கள் தான் இதற்கான காரணம். யோனாவுடைய பேரில் சொல்லிட்டா விழுகுது. அதுவும் தேவன் தான் அதை செய்கிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனம். பிலிப்பியர் 4, 6, 7. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. எது வேண்டா எங்களுக்கு நல்ல நித்திரையை எது ஏற்படுத்தும்டா தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும். எல்லா கவலையும் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவரிடத்து சமூகத்தில் நாங்கள் இருந்து ஜெபிக்கிற பொழுது தேவன் சமாதானத்தினால் தேவ சமாதானத்தினால் நிரப்புவார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யோனாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர் நல்லா தூங்குறாரா? நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரா? ஓ, சரியான குழப்பம். அவருக்கு என்ன குழப்பம்ண்டா, நீங்கள் அவருடைய டிப்ரெஷனை பாருங்க. அவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் இந்த கப்பலை ஒன்றும் செய்யாதீங்க, யோப்பாவுக்கு திருப்புங்க. திரும்பி எங்கே போங்க? யோப்பாவுக்கு போங்க, துறைமுகத்துக்கு போங்க. ஆனால் அவர் இருந்த மனநிலை என்ன செய்யலாம்டா, என்னை தூக்கி கடலில் போடுங்க, நான் சாக போகணும், நான் சாகணும். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தை, தேவனை நீங்கள் அலட்சியம் பண்ணி அப்படி சத்தத்தை அலட்சியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நிலை அவ்வளோத்துக்கு போய் இறங்கிடும். எவ்வளோத்துக்கு? என்ன தூக்கி கடலில் போடு. நான் நினிவேக்கு போவதை விட சாவது எனக்கு சந்தோஷம் மேலாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறான்டா, தேவனை அறியாத மக்கள். ஒருவன் பாகால் என்று சொல்லுகிறான், ஒருவன் இன்னும் ஒரு கடவுளை கூப்பிடுகிறான். ஆனால் எந்த கடவுளால் இந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தப்பட்டது, யார் இதை நிப்பாட்ட முடியும் என்று தெரிஞ்ச யோனா என்ன செய்கிறான்டா, நித்திரை செஞ்சு கொண்டிருக்க. இவருக்கு தெரியும், எல்லாம் A to Z தெரியும் யோனாவுக்கு என்ன நடக்குது. ஆனால் எல்லாத்தையும் அறிஞ்ச இந்த யோனா அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த மாலுமி நல்ல ஒரு மாலுமி, அவன் சொல்லுகிறான், நீங்கள் இதுக்கு மிஞ்சி ஒன்றும் செய்யலாது, உங்கள் கடவுளை நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க, உங்களுடைய கடவுளை நோக்கி பாருங்க. அப்பொழுது யோனாவிடத்துலேயும் சொல்லுங்க, நீ உன்ற கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. யோனா சொல்கிறான், அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? அவங்கள கேட்குறாங்க, நீ கடலில் என்னத்தையும் கடலில் போட்டுருங்க. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏய், கடவுளுடைய தீர்க்கதரிசிக்கு மேலே நாங்கள் கை வைக்கக்கூடாது, கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு மேலே நாங்கள் கை வைக்கக்கூடாது, எப்படியாவது கரைக்கு போயிடுவோம் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் முடியலை, கடைசியில் தூக்கி அவர்கள் போடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா 1 அதிகாரம் 11வது வசனத்திலே, யோனா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போவதை விட கடலிலே விழுந்து சாவதே எனக்கு மேலண்டு தன்னை கடலில் போடுறதுக்கு அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கிறிஸ்தவர்கள் தேவ சித்தத்தின்படி செய்யாததற்கு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய உயிரையும் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிற பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையை அழகாக அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோனா இப்பொழுது எங்கேண்டா, அவர் கடலுக்கு அடியில் அவர்கள் போட்டுட்டாங்க, கடலில் போயிட்டார். இப்போ கடலில் போகிற பொழுது அவர் மீனினுடைய வயிற்றுக்குள்ளே போகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடல் கீழ்ப்படுகிறதா? கீழ்ப்படுகிறது. மீன் கீழ்ப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், உஷ்ண காற்று, அதே மாதிரி இந்த ஆமணக்கு செடி எல்லாமே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, இயற்கைகள் கீழ்ப்படுகிறது. ஆனால் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? இங்கே கவனிங்க, மனிதர்கள் இன்றைக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இதில் போட்டிருக்கு மீன், ஆமணக்கு செடி, சிறிய பூச்சி, உஷ்ண காற்று, இவைகள் எல்லாமே கீழ்ப்படுகிறது. ஆனால் மனிதன் இன்றைக்கு முரட்டாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதான் ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறீங்க? சங்காரமாகிறீங்க. நான் உங்களை திட்டையில் வசனத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, எங்களோடு பேசுகிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது யோனா அங்கே இருக்கிறார், மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்.
இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்டா, ஒரு 3 நாள் பாஸ்டிங் போடுறார் மீன் வயிற்றுக்கு. ஹல்லேலூயா. வெளியில் இருக்கும்போது ஜெபிக்கிறதில்ல, உள்ளுக்கு தூக்கி போட்டோன்னு தான் உபவாசம். இன்றைக்கு எனக்கு சாப்பாடு வேணாம். இப்போ மீன் டிசைட் பண்ணணும், ஜோனா முன்பக்கம் வரதா இல்லாட்டி பின்பக்கம் வரதா. ஆண்டவருடைய கட்டளைக்கு மீன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. மீன் கேட்குது, ஆண்டவரே என்ன செய்ய, ஜோனா உள்ளுக்கு இருக்கிறார். ஆனால் இது புராண கதை அல்ல. சொல்லுகிறார்கள், இந்த மீன் வந்து சரியாக அதனுடைய தொண்டை 20 அடி நீளமாக இருக்குமா. 20 அடி நீளமாக இருக்குமா. 15 அடி உயரம் உள்ளது. 9 அடி அகலமான மீன். அங்கே ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம். சும்மா நார்மல் மீன் இல்லை, அவருக்கான எல்லா விஷயமும் இருக்குது. வேணுட மீனையும் சாப்பிடலாம், என்ற ஏற்கனவே சாப்பிட்ட மீன்கள் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனா மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவர் ஜெபிக்கிறார். அது ஒரு அழகான ஜெபம், அது பவர்ஃபுல்லான ஜெபம். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற பொழுதே நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் எங்களை அழகாக கைட் பண்ணுவார், எங்களை லீட் பண்ணுவார், எங்களை நடத்துவார். ஆனால் இந்த மீன் வந்து வலையில் பிடிக்கிற மீனும் இருக்குது, வலையை போட்டோன்னே டக்குன்னு வர்றது. ஆனால் அந்த தூண்டில் பிடிக்கிற மீனும் இருக்குது, சிலது அந்த குத்தி பிடிக்கிற மீனும் இருக்குது. ஆனால் எங்களுடைய சிந்தை, எங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது? எனவே இந்த ஜோனாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதை பிற்பாடு மீன் போய் நினிவேயிலே அவரை கக்கி விடுது. எங்கே 3 நாளைக்கு பிற்பாடு நினிவேயிலே அவர் வந்து விழுகிறார். அவர் போகிறார், போய் ஒரு சத்தத்தை தான் சொல்லுகிறார், ஹே நினிவே மக்களே, மனம் திரும்புங்கள், நீங்கள் அழிய போகிறீர்கள். ஒரு செய்தி. அந்த ராஜா, வேதம் சொல்லுகிறது, ராஜா தொடங்கி சின்ன பிள்ளைமலை, ஆடு மாடு கூட சாப்பாடு கொடுக்கல, எல்லாரும் ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? மனம் மாறிட்டேன். ஜோனா இப்பொழுது சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, இதைத்தான் நான் முதலே சொன்னேன். எதைத்தான்? நீங்கள் எப்படியும் நான் சொன்ன செய்தி நடக்காது. ஏன்னா அவங்க மனம் திரும்பிடுவாங்க, நீங்கள் மன்னிச்சிடுவீங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆமணக்கு செடியை வளர்க்குற அவன் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறான். இனிமேல் பட்டணத்தை பார்த்துக்கொண்டு, எப்படா சாவான், எப்படா சாவாங்க, இன்னும் வரையிலே, இன்னும் ஒன்றும் நடக்கலே. அந்த ஆமணக்கு செடி முளைக்க அவருக்கு நல்ல நிழலாக இருந்துச்சு. அவர் அதில் நல்லா உறங்கி கொண்டிருக்கிறார். உடனே அடுத்த நாள் பார்க்க அந்த ஆமணக்கு செடி அப்படியே அந்த பூச்சி வந்து அரிச்சு அந்த எல்லாம் பட்டு போயிடுச்சு. இவர் கவலைப்படுறார், இந்த ஆமணக்கு செடி என்ன ஆண்டவரே, நல்லா இருந்துச்சு, இது போய் இப்படி கட்டு போயிட்டேன்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இந்த ஆமணக்கு செடிக்கே நீ கவலைப்பட்ட, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த இத்தனை ஜனங்கள் சாக போகிறாங்க, அவர்களை கொடுத்து உனக்கு ஒரு கவலை இல்லையா? எனவே நீ கொடுத்த டைமை மிஸ் பண்ணி ஒரு மாதிரி 3 நாளைக்கு பிறகு வந்தாச்சு. ஆனால் அவன் சொன்ன செய்தியை கேட்டு அந்த மக்கள் மனம் திருப்பினார்கள். எனவே இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட அவர் என்ன சொல்லுகிறாருண்டா, தேவன் எங்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறார், கம் பேக், என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். ஆனால் ஜோனா எப்படி தான் இருந்தாலும், ஆனால் பெரிய ஒரு வேலை செய்ய வேண்டியதாக போச்சு ஆண்டவருக்கு. அதை செய்து கொந்தளிப்பை ஏற்படுத்தி மீனை ஆயத்தப்படுத்தி, ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த எஸ்தர் என்றதான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. எஸ்தர் புஸ்தகத்திலே அந்த ஆமான் என்ன செய்கிறான், நீவே அந்த யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும், நாள் டைம் எல்லாம் குறிக்கப்பட்டாயிற்று, அவர்கள் சாக போகிறார்கள். அடுத்த நாள் முதல் நாள் என்ன செய்யணும், ராஜாட்ட போய் பேசணும். யார் பேசுறது? ராஜாட்ட போனால் அந்த காலம் ராஜாவோட சந்திக்க முடியாத ஒரு காலம். எஸ்தருக்கு மொர்தகாய் சொல்லுகிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு எப்படியாவது ரட்சிப்பு வரும். ஆனால் அந்த டைம்
உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனவே அந்த எஸ்தர் ஒரு தீர்மானத்தை எடுக்க, நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் ராஜாவை என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். ஜூதர்களுக்கு ஒரு மீட்பு வந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், நாங்கள் எழும்பணும், நாங்கள் எழும்பணும், நாங்கள் எழும்பணும். ஆண்டவருக்காக நாங்கள் இந்த காலத்தில் எழும்புகிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே தேவன் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய குடும்பத்துடைய சில பிளஸ்ஸிங்ஸ், சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசிச்சு பாருங்க. கொந்தளிப்பு, பெருங்காற்று அடிக்கடி வீசுகிறது, என்ன காரணம்? சிலதை நீங்கள் விட்டு விடுங்க, சில விஷயங்களை நீங்கள் விட்டுருங்க. ஆண்டவர் பேசுகிற பொழுதே சிலதை உங்களுக்கு மைண்டில் போடுகிறார், என்னென்ன விஷயம் என்று. நாங்கள் அப்படியே நாங்கள் ஜெப சிந்தையோடு கூட நாங்கள் எழுந்து நிற்போம்.